வணக்கம், இது உங்கள் எண்ணம் கோச்சிங் சென்டர். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஈரலக்க கோச்சிங் சென்டர். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஈரலக்க எண்களின் இருமடி தற்பெருக்கம், அதாவது வர்க்கம். அவ்வளோதான், வேற முடியாது. எந்த ஒரு ஈரலக்க எண் கொடுத்தாலும் அதோட வர்க்கம் கண்டுபிடிக்கிறது. அப்போ எந்த ஒரு அப்படின்னாலும் இந்த பொது முறையில் வந்துடும். ஸோ அதை கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னா, 5ல் முடியக்கூடிய எண்களுக்கு ஈஸியாக பார்த்துடலாம். இது நமக்கு பின்னாடி சில விஷயங்களை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்தது 5ல் ஆரம்பிக்கிற எண்களுக்கான வர்க்கம் இது பார்த்துட்டு கடைசியாக நம்ம இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். அந்த தெரிஞ்ச ஃபார்முலா வச்சுக்கிட்டு இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது 5ல் முடியக்கூடிய எண்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? 5ல் முடியக்கூடிய எண்கள் இப்போ என்னென்ன நம்பர்? அதெல்லாம் 5, 15, 25 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா இப்போ 65 இருக்கு. இதுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதே 65ஆல் பெருக்கும் இல்லையா? 5 25க்கு 5 பேலன்ஸ் 2, 6 32 32. அடுத்தது 6 30 0 பேலன்ஸ் 3, 6 36 3 39. ஆட் பண்ணுவோம். 5 2 9 10 12 2 பேலன்ஸ் 1. ஸோ 4. இதான் இதோட ஆன்சர் இல்லையா? இப்போது இது மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது மாதிரி இல்லாமல் எளிமையாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். 65² என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, (62) 42 25 வரும். இதை பார்த்து நான் எழுதுல எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த டிஜிட்டுக்கு பார்த்தீங்களா, 5 இல்லாமல் ஒரு டிஜிட் இருக்கும் இல்லையா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்கிறோம்னா, 5 முடியக்கூடிய எண்களுக்கான வர்க்கம் தான் பார்க்குறோம். இப்போ 65க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நார்மலாக நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுக்கு எப்படி ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம். அது எப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 5 இல்லாமல் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? அதாவது 10வது இலக்கத்தில் இருக்குது. அது என்ன நம்பரோ அதோட ஒன்று ஆட் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? 6. 6 + 1 7. இந்த 7ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 42. இந்த 5² 25. அவ்வளோதான். அப்போது வேறு ஏதாச்சும் நம்பர் பார்க்கலாமா? இப்போ 45² என்ன வரும்? இப்போ 4 இல்லை இருக்குது இல்லையா? அந்த 5 இல்லாமல் இருக்குது 4. 4ஓட ஒன்று கூட்டணும்னா 5. 5 20. இந்த 5² 25. இந்த ஆன்சர். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் நம்பர் பார்க்கலாமா? 85. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது. 8ஓட ஒன்று கூட்டணும்னா 9. 9 8 72. 5 25. ஓகேங்களா? இதெல்லாம் 65 × 65. கரெக்டாக வந்துச்சுங்களா? அடுத்தது 45 × 45. என்ன வந்துச்சு? கரெக்டாக வந்துருச்சா? அடுத்தது 85 × 85. ஓகேவா? அப்போது ரொம்ப எளிமையான முறையில் நம்மளால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு 5ல் முடிஞ்சுன்னா, எந்த ஒரு 2 டிஜிட் நம்பரும் 5ல் முடிகிறப்ப அதுக்கான வர்க்கத்தை ரொம்ப எளிமையாக இந்த முறையை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது என்னென்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 இல்லாமல் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஒன்று ஆட் பண்ண வர நம்பரும் இருக்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்தது 5² பின்னாடி எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வர்க்கமாக கிடைக்கும்.
இப்போ 105 ஸ்கொயர் இது என்ன வரும்? 5க்கு முன்னாடி என்ன இருக்குது? 10 இருக்குது. அதாவது 5 இல்லாமல் இருக்கிறது 10. 10 என்ன 11. 11 × 10 110 25. இது ஆன்சர். இப்போ 5 ஆரம்பமாகும் எண்களின் வர்க்கம் போடுவோம். 5 ஆரம்பமாகும் ஈரிலக்க எண்கள்னு பார்த்தீங்கன்னா 50 to 59 வரைக்கும் வரும். ஸோ இதுக்கு தான் 5 ஆரம்பமாகும் எண்கள் வர்க்கம். இப்போது இதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. இப்போது 56 வர்க்கங்கள் அடிக்கிறோம். 6 36 3 6 33 33 6 30 0 பாக்கி 3 25 3 28. ஸோ 6 3 10 11 1 1 3 இதான் ஆன்சர். ஓகேங்களா? 31 39. இது மாதிரி தான் நம்ம மேனுவலாக போடுவோம். ஆனால் ரொம்ப எளிமையாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 ஸ்கொயர் இல்லையா? இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்னா 25. இந்த 25 இந்த ஒற்றை இலக்க எண்ணோட ஆட் பண்ணுறோம். 25 6 31. இந்த 6ஓட ஸ்கொயர் 36 வந்துருச்சா? ஓகேவா? ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 25 ஸ்கொயர் 25 ஒற்றை இலக்க எண்ணோட அதை ஆட் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். அடுத்தது இந்த ஒற்றை இலக்க எண்ணம் என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிடுறோம். இதுதான் சிம்பிள். இதே அடுத்த இன்னொரு நம்பர் பார்க்கலாம். இப்போது 53 ஸ்கொயர். இப்போது 25 3 28 3 ஸ்கொயர் 9. அப்படியே 9 போட்டக்கூடாது, இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது 25 ஸ்கொயர் 25 25 3 28 போட்டாச்சு. ஓகேவா? இந்த 28 போட்டதுக்கு அப்புறம் 3க்கு ஸ்கொயர் பண்ணோம்னா 9. அந்த 9 அப்படியே போடாமல் உள்ள ஒரு 0 போடுவோம். 0 9 போடுவோம். என்னென்னா 2 நம்பராக இருக்குது. ஓகேவா? மொத்தம் 4 டிஜிட் வரணும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 9 போட்டோம்னா 3 டிஜிட் தான் வரும். அதனால 0 9 போட்டு வரும். ஓகேவா? அடுத்து வேறு என்ன நம்பர் பார்க்கலாம்? 58க்கு பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 25 கூட இந்த 8 தான் நம்ம ஆட் பண்ணுறோமே தவிர 8 ஸ்கொயர் ஆட் பண்ணல. நல்லா பார்த்துக்கங்க. 25 கூட 8 ஆட் பண்ணோன்னா 33. அடுத்தது 8 64. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த ஓரிலக்க எண்களை பார்த்துக்கிறோம். அந்த ஓரிலக்க எண்ணோட எந்த 5க்கு அப்புறம் ஓரிலக்க எண் இருக்கு இல்லையா? அந்த எண்ணில் அந்த எண்ணு கூட என்ன பண்ணுறோம்னா 25 ஆட் பண்ணுறோம். என்ன ஆட் பண்ணுறோம்? இது கூட 25 + 6. ஸோ we have 31 வந்துருச்சு இல்லையா? அதே போல் இங்கே 25 கூட 3 ஆட் பண்ணால் 28 வருது. அதே போல் 25 கூட 8 ஆட் பண்ணால் 33 வருது. சிம்பிள். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. அடுத்த 2 டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரிலக்க எண்ணோட ஸ்கொயர். அதாவது 6 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர். இங்கே 4 டிஜிட் வரணுன்றதுனால 3 ஸ்கொயருக்கு 0 சேர்த்துருக்கோம். இங்கே 8ஓட ஸ்கொயர். ஓகேவா? இதுதான். இதே போல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இது இந்த 9 நம்பருக்குள்ள 10 நம்பருக்காக இவ்வளோ பெருசாக அப்படின்னு தேவையில்லை. அப்படிலாம் யோசிக்க வேணாம். நம்ம ஒரு காம்படிஷனுங்கிறப்ப நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணாமல் இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ண முடியும் காம்படிஷன் எக்ஸாமில். இல்லை அப்படின்னாலும் ஒரு எக்ஸாம், எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக டைம் சேவ் பண்ண முடியும். அது இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை கால்குலேஷன் ஒர்க் பண்ணுறப்பையோ எப்படி பார்த்தாலும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளால் ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பொதுமுறையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது a² +
2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எண்களை ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் இது மாதிரி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு எண்களை ஆட் பண்ணுறோம்னா இப்படி கிடைக்குன்றப்போ, ரெண்டு எண்களை ஆட் பண்ணாமல் இந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு ஒரு கம்மா போட்டோம்னா நமக்கு தேவையான ஃபார்முலா வந்துடுச்சு. அதாவது ஏபி ரெண்டு இலக்கம் இதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் கம்மா 2ab கம்மா பி ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம எந்த ஒரு ஈரிலக்க எண்ணம், அதாவது 10லேருந்து ஆரம்பித்து 99 வரைக்கும் உள்ள எந்த நம்பராக இருந்தாலும் சரி, அந்த நம்பருக்குள்ளே தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 5ல் முடியக்கூடிய எண்ணாக இருந்தாலும் சரி, 5ல் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேஷன். இந்த ஜென்ரல் ஃபார்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10லேருந்து ஆரம்பித்து 99 வரைக்கும் உள்ள எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் சரி அதுக்கு ஸ்கொயர் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? அப்போது நார்மலாக நம்ம சொன்னது தான். ஏற்கனவே இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, மேனுவலாக ஒர்க் பண்ணுறோம். 56க்கு நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி தான் பண்ணுறோம். இப்போது இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். 56 ஸ்கொயர். ஓகேவா? இதில் 56 ஸ்கொயரில் எது ஏ எது பின்னு சொல்லணும். ஓகேவா? இது ஏ இது பி. இங்கே இருக்க பொசிஷன் என்னவோ அதே பொசிஷனில் நம்ம எழுதியாச்சு. ஓகே. இப்போது நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் தேவைப்படுது, 2ab தேவைப்படுது, பி ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? ஏ ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏங்கிறது 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அடுத்தது 2ab. ஏபிங்கிறது ரெண்டையும், அதாவது ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், 5யும் 6யும் மல்டிபிள் பண்ணுறோம். 5 30. இது 2 டைம் 30 60. 2 × 30. ஸோ இது வந்து 60. பி ஸ்கொயர், இங்கே பி என்னது 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஓகேவா? ஸோ இப்போது 56 ஸ்கொயருக்கு இப்போ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன வந்துருச்சு, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், அடுத்து 2ab, அடுத்தது பி ஸ்கொயர். இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஸோ இங்கே எல்லாமே சிங்கிள் டிஜிட்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எழுதிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா இங்கே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வர நம்பரோட ஆட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். அதே போல் தான் நம்ம இங்கே எழுதணும். அப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்திருக்க நம்பரை ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம். அதாவது 25, அதாவது ஏ ஸ்கொயர், 2abங்கிறது 60, அடுத்தது பி ஸ்கொயருங்கிறது 36. பார்த்தீங்க, 25 5க்கு கீழே தான் இந்த 6, இந்த 0, இந்த 0க்கு கீழே தான் 3, இந்த 6. ஓகேவா? இப்போ எழுதியிருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 6 0ல் 3 ஆட் பண்ணுறப்போ 3, 5யும் 6யும் ஆட் பண்ணுறப்போ 11, பேலன்ஸ் 1. ஸோ 3. ஓகேங்களா? இப்போது இதே ஆன்சர் தான் நமக்கு வந்துருக்கு இல்லையா? ஏன் இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணோமா அப்படின்னா, இதோட எளிமையாக இருக்குது, அந்த ஃபார்முலா எளிமையாக இருக்குன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரெண்டுக்கும் உள்ள வரல, அதாவது என்னென்னா ஆரம்பிக்கிற எழுத்தும் 5 இல்லை, முடிகிற எழுத்தும் 5 இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ஒரு நம்பருக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ வேறு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 எடுத்துக்குவோம். 27 ஸ்கொயர். ஓகேங்களா? 27 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எங்கேங்கிறது என்னது, இது ஏ இது பியா, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 2ab ஈக்குவல் டு 2 × 14, 2 × 14, ஸோ 28. அடுத்தது பி ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. அப்போது 4 28 49 ஆட் பண்ணோன்னா 9
10 12 2 பேலன்ஸ் 1 4 3 7 என்ன ஆன்சர் கிடைக்குது 729 சரியா என்ன கிடைச்சிருக்கு 27 ஸ்கொயர் 729 இதை இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணி தான் போகணுமான தேவையில்லை அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக பாருங்கள் ஏபி ஓகேங்களா 2 டிஜிட்டு ஏபி இந்த 2 டிஜிட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் பொதுவாக என்ன பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் 6 மல்டிபிள் பண்ணியிருக்கோமா அதே போல் பியும் பி ஸ்கொயராக அடுத்தது இந்த பி கூட இந்த ஏவை மல்டிபிள் பண்ணுமா ஏபின்னு சொல்லாமா ஓகேவா அடுத்தது இந்த ஏவை எடுத்து மல்டிபிள் பண்ணுவோமா ஏ இன்ட்டு பி ஏபி இங்கே ஏ ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் ஆட் பண்ணி பாருங்க பி ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஏபி ஸோ 2ab இங்கே ஏ ஸ்கொயர் வந்துருச்சா ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வந்துருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது புதுசாக ஒன்றும் கம்பாரிசன் கிடையாது அதனால் ரொம்ப எளிமையான விஷயம்தான் இப்போ இன்னும் நம்ம நிறைய நம்பரை வச்சு செக் பண்ணலாம்னா செக் பண்ணலாம் நீங்களும் நிறைய நம்பரை வச்சு செக் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ பாருங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு நம்பரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 வச்சு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் 54 ஸ்கொயர் இப்போது டேரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம் என்னென்னா பி ஸ்கொயருங்கிறது என்னது பி ஸ்கொயருங்கிறது இங்கே பிங்கிறது 4 அதாவது ஏ பி ஸ்கொயருங்கிறது 16க்கு 6 பேலன்ஸ் 1 இப்போது 2ab கண்டுபிடிக்கணுமா ஏபிங்கிறது 2 மல்டிபிள் பண்ணுறதா 5 20 40 41க்கு 1 பேலன்ஸு 4 இங்கே ஏ ஸ்கொயரா 5 25 4 29 ஓகே ஸோ இதெல்லாம் என்னென்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நேரடியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நேரடியாக ஒவ்வொருமே நம்ம விலை கண்டுபிடிக்கலாம் இப்போ அதே வந்து வேறு எதுக்காச்சும் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 கண்டுபிடிச்சி பார்ப்போம் 39 ஸ்கொயர் ஓகேங்களா 39 ஸ்கொயர்னால் நம்ம லாஸ்ட்டில் அதாவது பி ஸ்கொயர் இப்போ நம்ம இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் போடுறது நம்ம போக போக நம்ம இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த ஏபின்னு போடணுன்னு அவசியம் கிடையாது 9 9 81 பேலன்ஸ் 8 3 27 2 27 54 8 62 2 பேலன்ஸ் 6 3 9 15 ஓகேங்களா ஸோ 15 21ங்கிறது தான் 39 ஸ்கொயர் ஓகேவா ஆக இதுக்கு என்ன பண்ணுறோம் பொதுமுறையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்ச ஃபார்முலானா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலேருந்து a² + 2ab + b ஸ்கொயர் இது எப்படி வருதுன்னா ab × ab இதை 2 மல்டிபிள் பண்ணுறப்போ b × b ஸ்கொயர் இந்த பியோட ஏவை மல்டிபிள் பண்ணுறப்போ ab அடுத்தது இந்த ஏவோட இந்த பியை மல்டிபிள் பண்ணுறப்போ ab இந்த ஏவோட ஏவை மல்டிபிள் பண்ணுறப்போ a ஸ்கொயர் இப்படி வருது இப்படி வர்றப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுறோம்னா a² 2ab b ஸ்கொயர் இந்த ஃபார்ம் வந்துருச்சு ஸோ இதுதான் இப்போ நாம் 56க்கு ஸ்கொயர் பண்ணுறத நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மா எடுத்து பார்த்தோம் அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோமோ அப்படி பண்ணோம் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 56க்கு ஏங்கிறது 5ங்கிறது தான் ஏங்க 6ங்கிறது பி ஸோ இது எடுத்துக்கிட்டு a² கண்டுபிடிச்சிருக்கோம் அப்புறம் 2ab கண்டுபிடிச்சிருக்கோம் b² கண்டுபிடிச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து என்ன ஆர்டரில் எழுதிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இந்த ஒற்றை இலக்கத்துக்கு நேரம் இந்த 6 0 இந்த ஒற்றை இலக்கத்துக்கு நேரம் 3 6 ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் அதே போல் 27க்கும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏங்கிறது 2 பிங்கிறது 7 அப்போ a²ங்கிறது 4 2ab 28 b²ங்கிறது 49 ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எழுதியிருக்கோம் ஸோ 27 ஸ்கொயர் 729 இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுமானோ இல்லை நம்ம சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப எளிமையாகிடும் எளிமையாகிறப்போ நம்ம என்னென்னா டேரெக்டாக ஆன்சர் எழுதலாம் இது மாதிரி இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எதுவும் டவுட்டுன்னா கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அந்த தீர்வு சொல்கிறேன் தேங்க்யூ